போகிறோம். காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ என்னோட உப்பு போட்டுருவோம். இப்படி ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிட்ட கிண்டி விட்டுக்கோங்க. ஏன் நம்ம கொதிக்க வைக்கிறோன்னா இதில் உள்ள புழு இதெல்லாம் நல்லா அந்த மஞ்சள் தண்ணியில் போயிடும். அதுக்காக தான் 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து இந்த புழுலாம் நல்லா போயிருக்கும். நல்லா தண்ணியை இருத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாம் எடுத்தாச்சு. காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்தாச்சு. பாத்திரம் எடுத்துக்கோங்க. தேவையான கடலை மாவு எடுத்துட்டேன். கார்ன்ஃப்ளவர் எடுத்தாச்சு. ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இது வந்து காரம் ரொம்ப இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். காரம் வேணும்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகா அப்படியே போட்டுக்கணும். அரை ஸ்பூன் லைட்டாக நான் போட்டுக்கிறேன். இது கலருக்காக நான் எடுத்துருக்கேன். ரெட் கலர் கேசரி பொடி இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு பத்தலைன்னா லைட்டாக நம்ம மாவு கோட் பண்ண பிறகு நம்ம பார்த்து போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இதனால தண்ணீர் லைட்டாக விட்டு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள் தேய்ச்சி வேறு வேக வச்சுக்கிற எடுத்து போட்டுருவாங்க. எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. லைட்டாக எல்லாத்தையும் மசாலா வந்து எல்லா காலிஃப்ளவர்லையும் கோட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்து போட்டு மூடியாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லா காலிஃப்ளவர்லையும் கோட் ஆகிருக்குன்னு பாருங்கள். காய வச்சாச்சு. எண்ணெயும் ஊற்றியாச்சு. ஹீட் ஆச்சுப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் செஞ்சுருவோம். இதெல்லாம் வேகிறதுக்கு எண்ணெய் நல்லா அடங்கிட்டு திருப்பி விடுவோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்பாங்க. லைட்டாக கரெக்டாக விட்டுக்கணும். அவ்வளோதான். காலிஃப்ளவரில் எல்லாம் சேரணும்னா நம்ம 5 மினிட்ஸ் வந்து மூடி போடுறோம். கேட்டால் நீங்கள் வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணெயில் வேகிறப்பயே அந்த மசாலா எல்லாமே எண்ணெயோடைய இதாங்க உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் போடுவோம். இப்படி மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறேன். 65 ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு